நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு சாக்லேட் பானிபூரி. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்பனா ராமசாமிக்கு ஒரே ஒரு பையன். அவங்க பெரியவங்களாயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுதே அவங்களோட ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்கள காதலிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. கல்பனா ராமசாமியோட பையன் பேர் ராஜா. அவங்க காதலிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணோட பேர் சுஜி. அவங்க வீட்டில் அவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ராஜா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இப்போவே எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கான பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயும் நாம் விஷயத்த சொல்லிடுறது தான் நல்லது. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து முறைப்படி பொண்ணு கேளுங்க. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சம்மதிச்சிடுவாங்க. சீக்கிரமாகவே நாம் நம்ம வீட்டில் சொல்லி ஆகணும். நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க அப்படின்ட்டு பேசி முடிச்சு கடைசியில் நல்லபடியாக 2 வீட்டார் சைடும் சேர்ந்து முழு மனசோட நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. சுஜிக்கு அவங்களோட காதல் கணவன் ராஜாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. கல்யாணமாகி 4 மாதம்தான் ஆகுது. ஆனால் இன்னை வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. எந்த வேலை செய்ய சொன்னாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, ஏதாவது பேசவாது செய்வான்ட்டு ராஜாவோட அம்மாவும் அப்பாவும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிரிச்சு கூட எதுவும் பேசுறது கிடையாது. இப்போதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, வேலைக்கெல்லாம் போய் தான் ஆகணுங்கிற கட்டாயம் எதுவும் இல்லையே அப்படின்ட்டு சந்தோஷமாக வேலையவும் நிறுத்திட்டாங்க. புதுசாக கல்யாணமாகி வந்திருக்கிற சுஜிக்கு அவங்களோட மாமனார் மாமியார் எல்லாமே புதுசாக இருக்கிறாங்க. அவங்களோட கணவனை பற்றி ஏற்கனவே ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். என்னது இது, எப்போ பார்த்தாலும் என்னை வேலை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, கொஞ்ச நேரம் கூட என்னை சும்மா இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன், அதுவே ஜாலியாக இருந்தது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாம் நம்ம அறையில் இருந்துக்கலாம், நம்மளோட மாமியாரே சமைச்சி தட்டில் சாப்பாடை கொண்டு வந்து தருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க வேலை செய்ய சொல்கிறாங்களே, ஏதாவது கொஞ்சமாவது ஒத்தாசையாக வேலை பாருமா, எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல, நான் வேற வயசாயிட்டு இருக்கிறேம்மா, ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்களே. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டே வராது. எங்கள் அம்மாவுக்கே நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், சாப்பாடே ஊட்டி தான் விடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க கேட்ட உடனேயும் நான் வேலையாக செஞ்சிடுவேன்? ஆஹ, முடியவே முடியாது. இதுலேயும் ராஜாவோட அப்பா அதுக்கு மேலே. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, டீ கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்படி இப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கிறாரு. இது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நானாக இருக்கவே முடியல. வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு யோசனையும் வருது. ஆனால் நான் ஏன் வேலைக்கு போகணும்? இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு தானே இருந்தேன். அங்கே எனக்கு கிடைச்ச பொக்கிஷந்தான் என்னோட காதல் கணவன். சரி, நாம் நொறுக்கு தீனி ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா வெளியில் போன உடனே ஏதாவது வேலை வாங்கிடுவாங்களோங்கிற பயமாகவே இருக்குது. அதனாலேயே அறையை விட்டு வெளியில் போகவே மாட்டேங்கிறேன். சரி, இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இன்னைக்கு ராஜா வரட்டும், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டியே தீரணும். தினமும் என்னால் இப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. வரட்டும் வரட்டும், ராஜா கிட்டேயே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மதியானம் ஆயிடுச்சு. அவங்களோட மாமியாரே சமையலெல்லாம் செஞ்சு, சுஜி, சுஜிமா, சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு, வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஆஹா, சாப்பிட கூப்பிடுறாங்களா? ஏதாவது வகை வகையாக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஒரு புடி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்களோட அறை வாசலுக்கு வராங்க. பார்த்தா ஒரே ஒரு குண்டானில் சாப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் ஆவி பறக்க பறக்க குழம்பு இருக்குது. பக்கத்துலேயே முட்டை இருக்குது. வாமா வா, சீக்கிரமா வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அவங்களோட மாமனாரும் மாமியாரும் சாப்பிட்றதுக்கு தட்டெல்லாம் வச்சுட்டு தயாராக உட்காந்துட்ருக்குறாங்க. எப்போடா சுஜி வருவா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்ட்டு விருப்பமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த சுஜி வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்க. வாசல்லையே நின்றுக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே, சாம்பாருன்னா எனக்கு சுத்தம், வேண்டவே வேண்டாம். இது எனக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா உடனே ஓடி வந்திருப்பேன். சாம்பாருக்காக யார் போவா? ஏதாவது இப்போ சொல்லி சமாளிக்கணுமே.
ஆ நீங்கள் சாப்பிடுங்க அத்தை. நான் காலையில் சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. நான் ஒரு 3 மணி போல் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்போ எனக்கு பசி இல்லை அத்தை அப்படின்ட்டாங்க. என்னம்மா வந்து சாப்பிடு, மணி ஆச்சுல்ல, கொஞ்சமாவாச்சு போட்டு சாப்பிட்டுக்கோ. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 5 6 மணி போல் கூட பசிச்சுதுன்னா திரும்பவும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்ல. ஏன் வாம்மா வா அப்படிங்கிறாங்க. ஆஹா இல்லை அத்தை, நிஜமாவே தான் சொல்கிறேன், எனக்கு வயிறு நிறைஞ்சு போன மாதிரி இருக்குது. வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்களோட அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. கதவை சாத்திட்டாளா, இதுக்கப்புறம் எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டாளே, நாமளே சாப்பிட்லாம். சரி உங்களுக்கு என்னங்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வைக்கவா, இருக்கிறதே இவ்வளோ தானே, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வையி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலமும் ஆயிடுச்சு. என்னது இவ சாப்பிடவும் வரவே இல்லை, 3 மணிக்கு வரேன்னா அப்போ கூட வரவே இல்லையே, ஒரு வேளை தூங்கிட்டாலோ. சரி சரி நான் போய் தட்டி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்களோட மாமியார் அவங்களோட அறை கதவை தட்டி பார்க்குறாங்க. இப்போவும் அவங்க வரவே இல்லை. சரி சரி மருமக தூங்கிட்டா போல இருக்கு, ஒரு 5 மணி போல் அவளாவே எழுந்திரிச்சிருவா, பசிக்கும்ல, அப்போ எழுந்திரிச்சு சாப்பிட்டுப்பா அப்படின்ட்டு வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மணி 5 என்ன 5:30 ஆயிடுச்சு. ஆஹா வரவே இல்லை. ஆ இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு, அவளுக்கு சாம்பார் சாப்பாடு முட்டைனா பிடிக்காது போல இருக்கு. அதனால தான் அதுலேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக இப்படியெல்லாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஆ அதை வெளிப்படையாக சொன்னாதான் என்ன, கூச்சப்படுறாளோ என்னமோ. சரி சரி வேற ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். சாயங்கால நேரம் வேற ஆயிடுச்சு. இப்போ எப்படியும் வந்து நொறுக்கு தீனி ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சுட சுட சூப்பராக ஒரு சாக்லேட் லட்டு செஞ்சு வைக்கிறாங்க. வாசனை அவங்களோட அறைக்குள்ளே எப்படியோ நுழைஞ்சிடுச்சு. ஆஹா அத்தை சாக்லேட்டில் ஏதோ செஞ்சிட்ருக்குறாங்க போல இருக்குதே, நமக்கு தருவாங்களா தரமாட்டாங்களான்னு கூட தெரியல. நான் வேற அவங்க கதவை தட்டினப்போ கூட என்னன்னு கதவை திறந்து பார்க்கல. இப்போ நானா போய் ஏதோ வாசனை வந்ததே, சாக்லேட் வாசனை, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் அது ரொம்பவே அசிங்கமாயிடுமே. சேச்சே வேண்டாம் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே ராஜாவும் வந்துடுவாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜா வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. அம்மா நான் வந்துட்டேம்மா. எங்கே சுஜி ஆளையே காணோம், எங்கம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவாடா, அவள் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவள் மத்தியானம் கூட சாப்பிடவே இல்லைடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு சாம்பார் பிடிக்காதா, அதனால தான் சாப்பிடலையோ என்னமோ எனக்கு தெரியல. அதனால் அவளுக்காக தான் சாக்லேட்டில் லட்டுவெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன். போய் அவளை கொஞ்சம் எழுப்பி கூட்டிகிட்டு வாயேன் அப்படிங்கிறாங்க. ஆ சரிம்மா சரிம்மா, நீங்கள் எனக்காக கூட லட்டுவெல்லாம் செஞ்சதில்ல, அதுவும் சாக்லேட் லட்டுவா, சரி சரிம்மா நான் இப்போவே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு, சுஜி சுஜி சீக்கிரமா வா, அம்மா உனக்காக என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு பாரு, மதியானம் ஏன் சாப்பிடல, அப்படி என்ன தான் தூக்கம் உனக்கு, வா வெளியில் வா, வா வா, உனக்கு தான் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல, அம்மா பாரு உனக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சுருக்குறாங்க, வந்து சாப்பிட்டு பாரு, வா வா. எனக்கு கூட இப்படியெல்லாம் செஞ்சதில்ல, மருமக மேலே எவ்வளோ பாசம். நடக்கட்டும் நடக்கட்டும், இதே மாதிரி அப்பவும் இருங்க அப்படிங்கிறாங்க. சுஜியும் உடனே அவங்க கணவன் கூப்பிட்டோன்னையும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தோணுது, அட கடவுளே, நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம், இவங்க என்ன பேசிகிட்ருக்குறாங்க, நான் என்னமோ மாமா அத்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருக்குறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போடா நாம் தனி கொடுத்தன போகலான்ட்டு கேட்கலான்னு நானே இருந்துகிட்ருக்கிறேன். இவர் என்னடான்னா இப்படி பேசிகிட்ருக்குறாங்களே, இப்படி பேசுகிறத பார்த்தா எப்படியும் தனியாக வரமாட்டார் போல இருக்குதே. சரி இன்றைக்கே நான் எப்படியாச்சும் பேசியே ஆகணும், இல்லைன்னா எனக்கு நிம்மதியாக தூக்கம் கூட வராது அப்படின்ட்டு அப்படியே திரு திருன்னு யோசிச்சுக்கிட்டே முழிச்சிட்ருக்குறாங்க. என்ன சுஜி என்ன யோசிச்சுட்ருக்குற, இந்தா உனக்காக தானே செஞ்சு வச்சுருக்குறாங்க, போய் எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் தூங்குனேன்னா எனக்கு எல்லாமே சரியாக போயிடும், நான் அறைக்கு போட்டுமா அப்படிங்கிறாங்க.
என்னது தலைவலிக்குதா? இவ்வளோ நேரமாக நல்லா தூக்கம் தூங்கிட்டு திரும்பவும் தலைவலிக்குதுங்கிறியே. அப்படி என்ன வேலை செஞ்சேன்? அம்மா அப்பா தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற. ஆஃபீஸ்க்கும் வர்றது கிடையாது. அப்போ தலைவலிக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஆ அதுவா? அது நான் சொன்னேன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு தெரியலையே. வீட்டோட உயரம் ரொம்பவே தனிவாக இருக்குல்ல. அதனால் வெயில் சீக்கிரமாக இறங்கின உடனே தலைக்குள்ளே அப்படியே போயிடுது. அதனால தான் என்னமோ எனக்கு தலைவலி அடிக்கடி வந்துடுதுன்னு நினைக்கிறேன். இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சுல்ல. அதனால தான் ஆரம்பித்த உடனே எனக்கு தலைவலியும் ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் ஃபேன் போட்டு தான் வச்சுருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு தலைவலி மட்டும் விடவே மாட்டேங்குது. நாம் வேணும்னா ஒரு பெரிய வீட்டை பார்த்துட்டு போகலாமா அப்படின்ட்டு அவங்க மாமனார் மாமியார் இருக்கும்போதே சொல்லிட்டாங்க. அதை கேட்டோன்னையும் ராஜாவுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. என்ன சொன்ன? திரும்ப இன்னொரு வாட்டி சொல்லு. தலைவலி அப்படியே தானாக காணாமல் போயிடும். இன்னொரு வாட்டி தனியாக போகணும்னு ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அவ்வளோதான். இன்னைக்கு நீ சொன்னது தான் முதலும் கடைசியும். எப்போவுமே அது நடக்கவே நடக்காது. எங்கள் அம்மா அப்பா கூட தான் நான் இருப்பேன். வீடெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. வீடு என்ன அவ்வளோ தனிவாவா இருக்குது? ம் அப்படியெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்காத. நம்மளோட ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? எல்லாமே சின்ன சின்ன அறை தானே. அதுக்குள்ளே இத்தனைக்கும் ஃபேன் கூட இருக்காது. ஏசியே மொத்தம் 3 ஏசி தான். அதுலேயும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்கல. அப்படி இருந்தவ இப்போ சொந்தமாக சொகுசாக நமக்குன்னு அறை வேற இருக்குது. அப்படி இருந்தும் நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கன்னு தெரியல. கொஞ்சமாவது நியாயமாக பேசு. இத்தனை வருஷங்களாக நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருந்துகிட்ருக்குறோம். யாருக்குமே தலைவலி வந்ததே இல்லையே. இப்போ நீ தான் புதுசாக சொல்கிற. ஏதோ அதிசயமால இருக்குது. சும்மா சொல்லாத. இதெல்லாம் சாக்கு போக்கா இருக்குது. சும்மா சும்மா அந்த அறைக்குள்ளேயே இருக்கிறத முதல்ல விடு. எல்லா அறைக்குள்ளேயும் வா. சகஜமாக போ. வா. சமையல் வேலைகளை பாரு. உனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய். அம்மாவுக்கு கூட மாட உதவிகள் செய். சமையலெல்லாம் நீயே முழுமையாக செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. எங்கள் அம்மா அப்படி ஒன்று முழுசாக வேலை வாங்க மாட்டாங்க. தெரியலனாலும் விட்டுருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்பா உதவி செஞ்சுப்பாங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது அவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தால் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உனக்கும் நேரம் போன மாதிரி இருக்கும்ல. வீட்டிலையே இருக்கிற. வேலைக்கு போயிட்டு இருந்தவல்ல. இப்போது தனியாக வீட்டில் ஒரே அறைக்குள்ளே இருக்கும் பொழுது உனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதுவே மன அழுத்தமாக இருக்குதோ என்னமோ. சரி சரி, அதெல்லாம் விடு. நீனு இனிமே எல்லா அறைக்குள்ளேயும் வந்து போய் சகஜமாக இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே சுஜி எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாங்க. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இதுக்கு மேலேயும் நாம் எது சொன்னாலும் எடுபடாது. நாம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு அவங்களோட அறைக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. ஏய் சுஜி, சுஜி அப்படிங்கிறாங்க. ஆனால் சுஜி எந்த ஒரு பதிலையும் சொல்லலை. டேய் டேய், போய் அவளை என்னன்னு கேளுடா. பாவோண்டா அவ. இப்போது நம்ம வீடெல்லாம் அவளுக்கு புதுசு இல்லை. போடா போ ராஜா, சீக்கிரம் அவளை என்னன்னு கேளு. அவளை பார்க்கும் பொழுதே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி மாதோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு ராஜாவும் அவங்களோட அறைக்குள்ளே வந்துட்டு, என்ன அப்படி என்ன தான் உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்போ அழுதுகிட்டே ஓடி வந்த? அம்மா அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீ முதல்ல அழுகிறத நிறுத்து. எதுக்கு அழுவுற? காரணமே இல்லாமல் அழுகாதம்மா. நீ அழுதன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சாதுவாக பேசுகிறாங்க. என்ன ஏதாச்சும் வேலை செய் வேலை செய்யன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆஃபீஸில் தான் என்னை நிறையா பேர் வேலை வாங்கினாங்கன்னு பார்த்தா இங்கே வந்துமா. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நான் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. செய்யலைனாலும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. கட்டாயம் எதுவும் படுத்தலை. எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. மாமா அத்தை மேலே ஏதாச்சும் கோபப்பட்டுருவனோன்னு பயமாக வேற இருக்குது. ஏன்னா அவங்க இப்படி ஏதாவது வேலை செய்ய அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்கிறது எனக்கு கோபமாக வருதா. அதனாலேயே அவங்க 2 பேரையும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போல்லாம் என்னை யார் வேலை செய்ய சொன்னாலும் அவங்க மேலே எனக்கு கோபந்தான் வருது. அவங்கள பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, அழுவாத அழுவாத. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நாம் வெளியில் எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோயேன்,
உன்னோட மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நீ இது வரைக்கும் வெளியில் ரொம்ப தூரமெல்லாம் ட்ராவல் பண்ணதே கிடையாதுல்ல, அதனால தான் நீ இப்படி இருக்கிற. உன்னோட வாழ்க்கையே வேலை வேலைன்னு போனதுனால தான் உனக்கு இவ்வளோ மன அழுத்தம் இருக்குது. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லவா? அம்மாவும் அப்பாவும் நம்ம 2 பேர்த்துக்கும் வெளியூர் போகிறதுக்காக டிக்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதையும் என்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா? சர்ப்ரைஸாக உனக்கு கொடுக்க சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ்வளோ அலப்பறை நீ பண்ணிகிட்ருக்குற. எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக தான் வருது. இதுக்கப்புறம் உனக்கு என்ன? இப்போ சந்தோஷமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சந்தோஷங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அத்தை மாமாவை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என் மேலே ஒரு கடுகளவு கூட கோபப்பட்டதே கிடையாது தெரியுமா? ஆனால் நான் அவங்க மேலே கோபப்பட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் தனியாக ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருந்தேன். இப்போதான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை சுஜி, இது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொன்ன. அம்மா அப்பா முன்னாடியோ இல்லைன்னா அவங்க காது படவோ இப்படியெல்லாம் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நான் உனக்கு சொல்லி புரிய வச்சேன். ஆனால் பெரியவங்களால அப்படி டக்குன்னு எடுத்துக்க முடியாது. முதல்ல மன கஷ்டம்தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நல்ல வேலை அது எதுவுமே நடக்காமல் நீயும் அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க சுஜியும். அதுக்கப்புறம் என்ன, பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல. இரவு நேரம் ஆயிடுச்சு. குடும்பத்தோட எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாப்பிட்டும் முடிச்சிட்டாங்க. சரி சரி, இப்போவே நேரம் ஆயிட்டுருக்கு. நாளைக்கு நீங்கள் வெளியூர் போகணும்ல, அதுக்காக இப்போ நீங்கள் துணிமணி எடுத்து வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். வேக வேகமாக போய் துணிமணியெல்லாம் எடுத்து வைங்க. பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக பார்த்து பார்த்து எடுத்து வைங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுஜியும் ராஜாவும் அவங்களுக்கு பிடிச்ச துணிமணியெல்லாம் 2 சூட்கேஸ் நிறையா நிறச்சி வச்சுட்டாங்க. ஆஹா, நாம் நாளைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம் போல இருக்குது. எத்தனை நாளுங்க நாம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 1 வாரம் அப்படிங்கிறாங்க. என்னது 1 வாரமா? ஜாலிங்க ஜாலி அப்படிங்கிறாங்க சுஜி. சரி சரி, நேரமாச்சுல்ல, நாம் இப்போ தூங்கினாதான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும்ன்ட்டு அன்னைக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. சந்தோஷமாக கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கல்பனா ராமசாமி கிட்ட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வெளியூருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே இந்த ராமசாமியும் கல்பனாவும் சரி சரி, அவங்க 2 பேரும் வெளியூருக்கு சுற்றுலாக்கு கிளம்பிட்டாங்கல்ல, நாம் நம்ம வீட்டிலே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். நாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா? வீட்டிலே இருந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோயேன், மருமகளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னும் அவள் பழகலைல்ல, கொஞ்ச நாள் போகட்டும், தன்னை போல் பழகிடுவா. நாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாங்க. பார்க்கலாமே. நீங்கள் சொல்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயமாச்சே. சீக்கிரமாகவே நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கே கூட ஆரம்பிக்கலாங்க அப்படிங்கிறாங்க. நம்மள்கிட்ட தான் ஒரு கடை இருக்குல்ல, வாடகைக்கு விடாத ஒரு கடை. அங்கேயே நாம் கடை வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் நம்ம கடையை திறந்துட்டு சுத்தமெல்லாம் பண்ணி வச்சிடுறேன். நீங்களும் கடைக்கு போயிட்டு வந்துடுங்க, ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்கள்ல அப்படின்ட்டு அவங்களோட கணவனை அனுப்பி வச்சுட்டாங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ராமசாமியும் கடைக்கு கிளம்பிட்டாங்க. சாக்லேட் பானிபூரி செஞ்சு விற்பனை செய்யலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட்னால் யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் புதுவிதமாக நாம் செய்வோம் சாக்லேட் பானிபூரி அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டாங்க. கல்பனாவும் அவங்களோட கடையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நான் வந்துட்டேம்மா, அதுக்குள்ளேயும் நீ கடையை சுத்தம் செஞ்சிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆ ஆமாங்க, அதெல்லாம் ரொம்ப நேரமாக ஆகும். நம்ம கடை தான் எப்போவுமே சுத்தமாக இருக்கும்ல, நாம் தான் அடிக்கடி போய் சுத்தம் செஞ்சுட்டு வந்துடுறோமே. அப்போ எப்படி அங்கே தூசியாக இருக்கும்? லேசாக ஒட்டடெல்லாம் இருந்துச்சு, அதை எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். இப்போது கடை புதுசாக பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி, ஆமாம், என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்க போனீங்க? நாம் என்ன வியாபாரம் பார்க்க போகிறோம்? அதை பற்றி நீங்கள் என்கிட்ட எதையுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ஆஹா, அதை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இரு, நான் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு
சமையல் அறைக்குள்ளே போயிட்டு சாக்லேட் எல்லாம் ஊற்றி பால் எல்லாத்தையுமே நல்லா கலக்கி அடுப்புலேயும் வச்சு எடுத்து சூப்பரான சாக்லேட் பானிபூரியை தயார் செஞ்சுட்டாங்க. ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கே, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. முதல்ல என்னோட மனைவிக்கு தான் நான் தரணும் அப்படின்ட்டு, ஏய் கல்பனா, கல்பனா சீக்கிரமாக இங்கே வாயேன், சாக்லேட் பானிபூரி ரெடி, இதோ இந்தா உனக்கு தான் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. எனக்கா, தாங்க தாங்க அப்படின்ட்டு அவங்களும் ஆசையாக சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. சாக்லேட் பானிபூரிங்கிறீங்களே, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, புதுசாக இருக்குது. ஆனால் ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நாம் வியாபாரம் செஞ்சோன்னா கண்டிப்பாக நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கி சாப்பிடுவாங்க. எனக்கே இவ்வளோ பிடிச்சிருக்குதே, அப்போ குழந்தைங்களுக்கெலாம் எவ்வளோ பிடிக்கும். சரி சரி, நீங்கள் கடைக்கு போய் வியாபாரத்தை பாருங்கள், நான் வீட்டில் எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே கல்பனாவோட கணவன், ஆஹா நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம், நான் வியாபாரத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துக்கிறேன், நீ வீட்டில் இரு, வேலையை முடிச்சுட்டு நீ கொஞ்சம் ஓய்வெடு, சீக்கிரத்துலேயே நான் வந்துடுவேன், ஏன்னா கொஞ்சமாக தானே சாக்லேட் பானிபூரி செஞ்சுருக்குறோம், வியாபாரமும் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு முடிஞ்சிடும், சரி சரி நான் சீக்கிரமாக கடைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க செஞ்சு வச்ச பானிபூரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களோட கடைக்கும் வந்துட்டாங்க. கடையில் சாக்லேட் பானிபூரின்னு ஒரு போர்டும் வச்சுட்டாங்க. அதுவும் வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் பானிபூரியாம். இதையெல்லாம் அந்த வழியில் போகிற வர அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் பார்த்துட்டு, என்னது சாக்லேட்டில் பானிபூரியா, வித்தியாசமாலாம் இருக்குது, நாமளும் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க. முதல்ல ஒரு குட்டி பொண்ணு அவங்களோட கடைக்கு வரா. மாமா எனக்கு ஒரு சாக்லேட் பானிபூரி தாங்க அப்படிங்கிறா. அவள் வந்த உடனே பெரியவங்க நிறையா பேர் வர தொடங்கிட்டாங்க. கடையில் அவ்வளோ கூட்டம். சீக்கிரத்திலேயே சாக்லேட் பானிபூரி எல்லாமே தீர்ந்துடுச்சு. இன்னும் சிலரும் வராங்க, எங்களுக்கும் சாக்லேட் பானிபூரி வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே தீர்ந்து போச்சுல்ல, எல்லாமே காலி ஆயிடுச்சு, நாளைக்கு கிடைக்கும், இன்னைக்கு அவ்வளோதான், கடை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கடையை சாத்திட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் இன்னைக்கு நேற்று செஞ்சதை விட அதிகமாகவே செய்யணும், அப்போதான் எல்லாரும் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு நிறையா சாக்லேட் பானிபூரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை கொஞ்சம் நேரம் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஒரு வழியாக நேற்று செஞ்சதை விட இன்னைக்கு இன்னும் 2 மடங்கு அதிகமாகவே செஞ்சுருக்குறாங்க. எல்லாம் வியாபாரம் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான். அன்னைக்கும் கடைக்கு போயிட்டாங்க. வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படியே ஒரு 4 நாள் போயிட்டே இருந்தது. என்னால் நான் மட்டும் வீட்டிலே இருக்க முடியல, நானும் கடைக்கு வரேன் அப்படின்ட்டு அவங்களோட மனைவியும் அவங்க கணவன் கூடவே கடைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாரத்திலேயே வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெளியூருக்கு சுற்றுலாவுக்கு போன சுஜியும் ராஜாவும் திரும்பவும் அவங்களோட ஊருக்கும் வந்துட்டாங்க. சாக்லேட் பானிபூரி கடையை திறந்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெரியவங்க அனுபவத்தில் சிறந்தவங்க, அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். ஆனால் கம்மி வயசில் உள்ளவங்களுக்கு அனுபவம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலேயே அவங்களால 50% கூட சரியாக நடந்துக்க முடியல. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவறு, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தவறுகளெல்லாம் சுட்டி காமிச்சு சரி எதுன்னு வழிகாட்டுறாங்கல்ல, அவங்க மிக சிறந்தவங்க. தவறுகளை உணர்ந்து சரியான வழியில் பயணிக்கிறவங்க தான் மனுஷன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.